ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த அதில் இருக்கிற ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற வழியுமே அந்தளவுக்கு ஒரு க்ரீனிஷாக இருக்கும். அண்ட் எங்கள் ஊருமே சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இயற்கை சூழலோடு இருக்கும். அது நீங்களே பாருங்கள், நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து போகிற வழி தான். 2 வழி இருக்குது. நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட் ஆஃப் தான் போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் டேஸில் போகிறதா இருந்தால் நாங்கள் சிட்டி விட்டு அவுட்டரில் போவோம். இல்லை நைட் டைம் அது மாதிரி போகிறதா இருந்தால் சிட்டிக்குள்ளே போவோம். ஏன்னா அந்த இயற்கை சூழலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைன்றதுனால சரி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே வாசல்லாம் சாணம் தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் வாங்க என்னுடைய வீட்டை சுற்றி காமிக்கிறேன். ஓவர் லுக் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. காலையில் அந்த குயில் சவுண்டு, கிளி சவுண்டு, அப்புறம் அந்த கோழி சிங்கர் சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து சென்டரில் இருக்கும். சுற்றிலும் வயல், அதை சுற்றி பார்த்திங்கன்னா மலை இருக்கும். எல்லா சைடுமே மலை இருக்கும். சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையில் இருக்கிற ஒரு அழகே தனி தான். அதனால எனக்கு ஊருக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெடி ஆகணும். ஸோ அதனால் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அங்கே ஆடெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆடெல்லாம் இருக்கும். அந்த ஆடுக்கெல்லாம் இலையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தா. ஐயோ பந்தலே பிச்சுன்னு வந்துடும் இது. எனக்கு பார்த்திங்கன்னா ஆடு, கோழி, மாடு எல்லாமே எதை பார்த்தாலுமே எனக்கு பயம். ஸோ ஆனால் அவளுக்கு அந்த பயமே இல்லை. எல்லாத்துக்கூடையும் போய் நல்லா விளையாடிட்டுருக்கா. எனக்கு கொஞ்சம் அது கடிச்சிருமோன்ற ஒரு பயமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க பயப்படாமல் விளையாடிட்டு இருந்தாங்க. இலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அந்த இலை சாப்பிட்டுடுச்சுன்ட்டு அதுக்கிட்ட வாயிலேருந்து பிடுங்கி திரும்ப வைக்கிறாள். அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அப்புறமா அங்கே பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா சுட எண்ணெயில் வடை எடுப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்க. அது நீங்கள் வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்ததுக்கப்புறமா வந்து ஆடு கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். சரி ஓகே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு சரி ரெடி ஆகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு 2 நாள் இருந்தோம். 2 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சரி போகலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரெடியாக ஆரம்பித்தாச்சு. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து புளிச்சக்கீரை இருந்துச்சு. சரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா கீரைலாம், அதனால் அங்கேயே பறித்து நாங்கள் கோங்கரா பச்சடி தான் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வரமிளகாய் 7 8, அதுக்கப்புறமா தனியா, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அந்த புளிச்சக்கீரை அதில் ஆட் பண்ணி செய்யலாம். இது டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், லிங்க் வேணுனாலும் கொடுக்குறேன் பாருங்கள். அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கீரையை சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். அங்கேயே சமைச்சு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு.
யாருக்கெல்லாம் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அங்கே போனீங்கன்னா எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க, இல்லை எந்த மாதிரி பிளேஸ்லாம் போக பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஒரு 3 டேஸ் இருந்திருப்போம். அந்த 3 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. கிளைமேட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அப்படியே ஈவினிங் ஆச்சுன்னா மழை வரும், காலையில் மழை வரும். அந்த மாதிரி அந்த இயற்கையோடு அந்த மழையும் சேர்த்து ரசிக்கவே சூப்பராக இருந்துச்சு. சூடாக சாப்பிட்டுட்டு சமைச்சு, அப்புறமா மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிக்னல்ஸு சுத்தமாக கிடைக்காது. அதனால ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த ஊருக்கு போனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா சிக்னல்ஸ் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, டிவி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நாங்கள் ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணுன்னா நாங்கள் அடிக்கடிக்கு ஊருக்கு போயிடுவோம். ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். பார்த்திங்கன்னா கோங்கரா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிச்சிட்டு அதை கீரை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டா ரெடி ஆகிடும் சாப்பிட. இது சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெடியாக ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங் போல் தான் நாங்கள் சென்னை ரிட்டன் ஆனோம். வராப்புமே பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி சீசன் மாதிரி தான் தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு, கூலிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம்.